டின் டிடின் 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 டிடின். பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வெரி பூ செக்ஷன்ஸ் தான். ஸ்பெஷல் 100 80 காடுமலை. இன்னொரு ஜாலி. இங்க என்ன ப்ராப்ளம்னா ஒரு கடையில ஒரு ரேட் இருக்கு. கேன்சல் யூடியூப் கான்செப்ட் எல்லாமே ஜாலிகோர் வரட்டா. இந்த மார்க்கெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பாருங்க இந்த செக்ஷன்ஸ். இப்போ இங்க உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வெறி பூஜை சாமான் ஐட்டம்ஸ்க்கோ மார்க்கெட்டுக்கு கீழே உள்ள வந்த வெறி இதுதான். பாத்தீங்கன்னா வெறி குங்கோ மஞ்சா இவ்வளோ மஸ்தா வித்துன்னுக்குறாங்க. பாருங்க ஹோல்சேல்ல இங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டா நம்ம ஏரியாவில் வந்துட்டு ஜாஸ்தி ஏரியாவில் வைக்கணும், இங்கே கம்மியில் வைக்கோங்க. ஹாய் ப்ரோ, நீங்கள் இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலில் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு சிட்டிக்குள்ளார வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஜாஸ்தி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்கும். ஸோ ಇದು ಕಂಪ್ಲೀಟಾಗಿ ಇದೆ ಅಂಗಡಿನ ಈ ಸೆಕ್ಷನ್ ಫುಲ್ಲು. ಇದನ್ನ ಆಹಾರಗಳಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ರಾ ಮೆಟೀರಿಯಲ್ಸ್ ಆಹಾರಗಳ ಸೆಂಟರ್ನಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. ಬೆಲೆ ಎಲ್ಲ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ 90-100 ರುಪೀಸ್ ಅಷ್ಟೇ ಇರೋದು. ಇಲ್ಲ ಅದೇ ರೇಟನೇ ಇರೋದು. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது டிக்ரீஸ் ஆகாது. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்துன்னுக்கிறேன். இங்கே பாருங்க கம்ப்ளீட்டாக அந்த செக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஓகேவா ஜாலி? உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஐட்டம்ஸு இந்த கிறிஸ்மஸ்னாகட்டும் ஆரோ பண்ணுறதுனாகட்டும் இல்லை கணேஷா பண்டிகைனாகட்டும் எந்த பண்டிகைனாகட்டும் நீங்கள் வந்துட்டு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பூ செக்ஷன்ஸ் போகலாம் வாங்க. மேலேருந்து கீழே வந்து இறங்கினேன்னா இங்கே இறங்கி வந்து நிலின்கிற எந்த இடத்துல போனோன்னு தெரியல, கன்ஃபியூஷன் ஆகிறேன். இங்கே பாருங்க இந்த ஒரு இடம் இருக்குதா, இடிக்கா போயிட்டு வந்துட்டேன். இப்போ இடிக்கா ஒன்றுக்குது. ஸோ என்ன பண்ணலாம் இங்கே பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு தெரில. ஸோ இந்த இடத்துல போகலாம். ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லிடுறேன், இந்த இடத்துல வந்துட்டு நான் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன் இன்ட்ராக்ட் பண்ண முடியாதுன்னா கூட்டம் நிறைய பிஸ்னஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ சும்மா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது வேணா. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இங்கே நம்ம கன்னடா தாய் புவனேஸ்வரி அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் போட்டுன்னு போல. தாய் புவನೇಶ್ವರಿ ಅಮ್ಮಗೆ ಜೈ அப்படின்னு சொல்லிட்டு கங்காம்பரமே பூ பாருங்க. ಲೂಸ್ಲಿ எவ்வளோ ನಾ ಲೂಸಲ್ಲಿ ಎಷ್ಟಿದೆ ನಾವು ಇದು ಲೂಸಲ್ಲಿ ಎಷ್ಟಿದೆ ಹೂವು ಎಷ್ಟಿದೆ ಕೆಜಿ ಲೆಕ್ಕ? 400 ರೂಪಾಯಿ. ஓகே, லூஸ்ல கங்காம்பரமா பூ பார்த்தீங்கன்னா 400 ரூபாவா. ஸோ இந்த இடத்துல பாருங்க வேற லெவல் பூங்கோ. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செண்டு பூங்கோ டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்கும். நம்ம வந்தோன்னா இங்கே ஒரு ரேட்டு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பேசினா தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ரேட்டு 100 ரூபாய் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வாங்கினாக்கா 150 அப்படி இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அண்ணா இதெல்லாம் 100 ஆனா? 100 ஓகே ಸ್ಪೆಷಲ್ 100 100 ರೂಪಾಯಿ ಕೆಜಿ. ಯಾವ್ದಾದ್ರು ಮಾಡಿ ಹೇಳಿ, ಕನ್ನಡನೇ ಹೇಳಿ. 100 ರೂಪಾಯಿ ಕೆಜಿ. ಇದು 100 ರೂಪಾಯಿ ಕೆಜಿ. 100 ರೂಪಾಯಿ. 80 ರೂಪಾಯಿ ಕೆಜಿ. ಓಕೆ, ಇದು 80 ರೂಪಾವಾ? ಇದು 100 ರೂಪಾವಾ? 80 ರೂಪಾಯಿ. 80 ರೂಪಾಯಿ ಕೆಜಿ. ஓகே, ஸோ வாங்க இப்போ இன்னும் உள்ள போலாம். ஓகேண்ணா. ஸோ மல்லிப்பூ பாருங்க. இது என்ன மல்லி நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இது ಎಷ್ಟು ப்ரோ கேஜி? 50 ரூபாய் கேஜி. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஹா நான் வந்துட்டு போக முடியல. இந்த இடத்துல போக முடியல. அவ்வளோ ரஷ் ஆகுது. நடக்க கூட முடியல, அவ்வளோ ரஷ் ஆகுது. பாருங்க உங்களுக்கு இன்னும் செக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறி சாமந்தி பூ. அண்ணா எஷ்டுண்ணா ரோஸு? 200 ரூபாய். பாருங்க ரோஸ் எல்லாம் வந்துட்டு 200 ரூபாவா. ஸோ கம்ப்ளீட்டாக மார்க்கெட் பாருங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ லில்லி பூ எவ்வளோன்னு கேட்கலாம். அண்ணா லில்லி பூவா எஷ்டுண்ணா கேஜி? 100 ரூபாய். ஓகே, லில்லி பூவா வந்துட்டு கேஜி 100 ரூபாய். நான் மல்லிகை எஷ்டுண்ணா ரேட்டோ? ஓகே, இவ்வளோ போன்ட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் கொஞ்சம் பேருக்கு பயங்கரமாக பிஸ்னஸ் ஆயிருக்கும், கொஞ்சம் பேருக்கு பிஸ்னஸ் ஆயிருக்காது. அவங்க வந்துட்டு மன உளைச்சியில் வேற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஸோ ஓகே, அவங்க வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சாமந்தி பூ தான், ரோஸு அதெல்லாம் கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேற செக்ஷன்ஸ் போகலாம். இது பார்த்தீங்கன்னா செண்டு பூ 80 காடுமலை 80 ரூபாய். நான் இதே கனகலா. இது பேர் வந்துட்டு கனகலாவா? ಎಷ್ಟು ரேட்டு? இது கூட 80 ருபீஸ். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பூங்கெல்லாம் வந்துட்டு பக்கா ஒரே ரேட் இருக்காது. ஒரு நாளும் ஒரு ரேட் இருக்கும். பாருங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பாருங்க வாங்க எல்லாம் லூஸில் வாங்கிட்டு போங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் மல்லி. நான் ಎಷ್ಟಿದೆ ನಾ மல்லி எல்லாம்? 1000 ರೂಪಾಯಿ 1 kg-ನಾ? இங்கே பாருங்க இங்கே மல்லி வந்துட்டு 1 kg 1000 ರೂಪಾಯಿ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மல்லி. இது பாரு மகு மல்லி
ಇದೇನ್ ಮಲ್ಲಿನಾ ಎಲ್ಲ ಮಲ್ಲಿಗೆನೆ ಓಕೆ ಇದೆಲ್ಲ ಮಲ್ಲಿ பாருங்க இந்த நான் ಯಾವ ಊರಿಂದ ಬರುತ್ತೆ ನಮ್ಮ ಮಲ್ಲಿ சேலம் பாத்தீங்கன்னா நம்ம மல்லி எல்லாம் வந்துட்டு சேலம்ல இருந்து வருது ஏன்னா சேலம்ல வந்துட்டு மல்லி வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் எல்லா இடத்துலயும் வெறி பூங்க தான் கச்சா 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 கச்சான்னு அப்பா ஜனங்க ஐயோ தள்ளி விடாதுராப்பா சாமி ரொம்ப ரொம்ப தள்ளி விடுறாங்க இங்க பாருங்க வெறி சண்டு பூத்தாச்சு இந்த மாதிரி ரோ இருக்கு பாருங்களா அந்த மாதிரி இங்க 3 ரோ இருக்கும் ஸோ 3ல இருந்து 4 ரோ இருக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு பூத்தா இன்னொரு கேன்சலா யூடியூப் கான்செப்ட் ஜாலி இங்க என்ன ப்ராப்ளம்னா மல்லி வந்துட்டு ரொம்ப டிமாண்டு ஸோ உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல காமிச்சேல அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்துட்டு மல்லி கிடைக்கிறது வேற எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்துட்டு ரோஸு சண்டு பூவு பின்ன இந்த மாதிரி துளசி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் துளசி எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல கிடைக்குது பாருங்க அதே மாதிரி தான் செக்ஷன்ஸ்க்கு இருக்கு சேம் தான் ஜலி அங்க வெளியே என்ன கிடைக்குதோ இங்கே அதே தான் கிடைக்குது இது பாருங்க இன்னொரு இடத்துல இது எக்ஸிட் ஆகுது ஸோ அப்படி உள்ள வந்த என்ட்ரி இப்படி வெளியே போனா எக்ஸிட் இப்போ நம்ம வந்துட்டு லூஸ்ல விற்கிற பூவெல்லாம் பார்த்தோம் இப்போ கட்டின பூ வந்துட்டு பார்க்கலாம் வாங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா பூ வந்துட்டு கட்டியிருக்காங்க எல்லா பூ வந்துட்டு பயங்கரமா டிசைன் பாருங்க எல்லா சண்டு பூ தான் ஆனா கலர் வேற இருக்குது எல்லா டிசைன்ல பண்ணி கட்டியிருக்காங்க ஆனா இதெல்லாம் ಎಷ್ಟು ಇರ್ತದ ರೇಟು ಯಾವ್ದು 70-80 ಇದೆಲ್ಲ 70 ಇದೆಲ್ಲ வந்துட்டு 70 ருபீஸா ஸோ 80 யாவுதுண்ணா இதெல்லாமே வந்துட்டு 80-70 ஆமா பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ளோருங்க இது கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சுக்கலாம் அது பாருங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அது செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோரு மேலே பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஷெட்டு மழை வரக்கூடாதுன்ட்டு ஸோ கீழே வந்துட்டு கம்ப்ளீட்டாக பூ செக்ஷனு ஸோ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா நம்மளுக்கு பேகு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் விற்கிறது ப்ளஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு நம்மளுக்கு சாமிக்கு என்னென்ன வேணும் ஐட்டம்கோ அது எல்லாமே விற்கிவாங்க இந்த கடையில் சும்மா போய் பார்க்கலாம் ஆனால் ஒழுங்கான வந்துடும் ಹೋಗ್ಬೋದಣ್ಣ ஸோ இந்த கடையில் பாருங்க ஆனால் ಹೆಂಗಿದೆ ಅಣ್ಣ ರೇಟ್ ಎಲ್ಲ ಇದೆಲ್ಲ ನಾಟಿ ಎಲೆ 100 ರೂಪಾಯಿ ಮೆಡ್ರಾಸ್ ಎಲೆ 50 ರೂಪಾಯಿ ಮೆಡ್ರಾಸ್ ಎಲೆ ಚೆನ್ನೈಯಿಂದ ಬರೋದು ಚನ್ನಪಟ್ಟಣ ರಾಮನಗರ ಬೆಂಗಳೂರು ಕರ್ನಾಟಕ ಇದೆಲ್ಲ ಮದ್ವೆಗೆ ಗೃಹ ಪ್ರವೇಶಕ್ಕೆ ಹೋಮಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ತರ ಪೂಜೆ ಐಟಮ್ಗಳು ನಮ್ಮ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ இங்க பாத்தீங்கன்னா சாமிக்கு ஐட்டம் வச்சிருக்காங்க குங்குமத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மஞ்சள் இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இலை அடிக்கை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளோட ரேட்டு நம்ம கேட்டுனே இருந்தாக்கா நாம தலை சுத்தி கீழே உழுதுருவோம் ஸோ அந்த கடையில் அவங்க அதை தான் சொல்லிಂದೆ சார் ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ತಾನೆ ಇರಬೇಕು ನಾಳೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಆಗ್ಬಿಡತ್ತೆ ಇವಾಗೆಲ್ಲ ಬೇಡ ಅಂತ சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இங்க பாருங்க எக்கச்சக்கமா ஐட்டம் இருக்குது இதுல நம்மளுக்கு தெரிஞ்சிருந்து வெறி குங்குமம் மஞ்சா அந்த மாதிரி ஸோ எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த கடையில் வச்சிருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கடை இருக்குது நிறைய பொருள் இருக்குது ஒரு கடையில் ஒரு ரேட் இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு நம்ம கடையில் இல்லை இந்த மாதிரி எங்கன்னா கடையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அன்பா நிதானமாக பேசினாக்கா நம்மளுக்கு ஐட்டம்ஸ் வந்துட்டு கம்மியில் பண்ணி தருவாங்க ஓகேண்ணா தேங்க்யூண்ணா சேம் டியூண்ணா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கட்டுற செக்ஷன்ஸு மாலை வந்துட்டு கட்டுவாங்க தெரியுமா தயாரி பண்ணி மாலை எல்லாம் வந்துட்டு ஊருக்கெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுவாங்களே அந்த செக்ஷன்ஸ்க்கு கூட்டின்னு போகிறேன் ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிட்டுக்குது பாருங்க இந்த இடத்துல வெறி மாலைங்கோ தான் பண்ணுறது மாலைங்கோ விற்கிறது பாருங்க உங்களுக்கு காட்டுற டிஃப்ரெண்ட்டாக மாலைங்கோ ஸோ இந்த இடம் பாருங்க கம்ப்ளீட்டாக மாலை விற்கிற இடம் டிஃப்ரெண்ட்டாக இது பாருங்க மாலைங்கோலாம் ஸோ இங்கே என்னன்னா இது வந்துட்டு ஆர்டர் எடுத்துன்னு சாரி இங்கே என்னன்னா இங்கே வந்துட்டு ஆர்டர் எடுக்குவாங்க ஆர்டர் எடுத்துட்டு கல்யாணம் ஆகட்டும் எதுனாகட்டும் எந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும் நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே ஆர்டர் எடுத்து டைம் எடுத்துன்னு அவங்க எப்படி வேணுமோ ஆல்பம் இருக்கும் அவங்கள்ட்ட அது பிரகாரமாக நம்மளுக்கு பூவெல்லாம் பண்ணி தருவாங்க ಇದು ಜಡ ಮದುವೆಗೆಲ್ಲ ಹಾಕ್ತಾರೆ ಇದು ಹಾರ ದೇವ್ರಿಗೆಲ್ಲ ಹಾಕ್ತಾರೆ ಇದನ್ನು ಮದುವೆಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಇದನ್ನು ಪೆಟಲ್ ಸಾರ ಇದನ್ನು ಮದುವೆಗೆ ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ಗೆ ಎಲ್ಲ ಹಾಕ್ತಾರೆ ಇದು ಲೋಟಸ್ ಸಾರ ದೇವ್ರಿಗೆಲ್ಲ ಹಾಕ್ತಾರೆ ಇದು ಆರ್ಕೆಟ್ಟು ವೈಟ್ ಆರ್ಕೆಟು ಇದು ರೋಸ್ದು ಎಲ್ಲ ಹಾಕ್ತಾರೆ ಇದನ್ನು ಹಾಕ್ತಾರೆ ಎಲ್ಲ ದೇವ್ರಿಗೆ ಹಾಕ್ತಾರೆ ಮದುವೆಗೆ ಹಾಕ್ತಾರೆ ಎಲ್ಲದಕ್ಕೆ ಹಾಕ್ತಾರೆ ಇದನ್ನು ಹಂಗೆ ಸೇಮ್ ಮಲ್ಲಿಗೆ ಹೂವನು ಇಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಇವಾಗ ಸೀಸನ್ ಕಡಿಮೆ ಐತೆ
ಓಕೆ ಸೀಸನ್ ಕಡಿಮೆ ಇರೋದ್ರಿಂದ ಮಾರ್ಚ್ನಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಬರುತ್ತೆ. ಸೀಸನ್ ಮಾರ್ಚಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಆಗುತ್ತೆ. ಇವಾಗ ಹಾರ ರೇಟ್ ಎಲ್ಲ ಏನು? ಹಾರ 2000 ಐತೆ ಜೋಡಿ, 1000 ಐತೆ ಜೋಡಿ. ಮದುವೆದೆಲ್ಲ 3000 ರೂಪಾಯಿ ಮೇಲೆ ಐತೆ. ಅದೇ ಆಲ್ಬಮ್ ಎಲ್ಲ ಐತೆ ನಮ್ಮ ಹತ್ರ. ನಾವು ಅವ್ರು ಬಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ತೋರಿಸ್ತೀನಿ, ತೋರಿಸ್ಬಿಟ್ಟು ನಾವು ಆರ್ಡರ್ ಒಪ್ಕೊಳ್ಳೋದು. ಹೆಂಗಿರುತ್ತೆ ಹೆಂಗೆ ಇದು ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು 365 ಡೇಸ್ ಓಪನ್ ಇದೆ? ಹೌದು, ಓಪನ್ ಇರುತ್ತೆ, க்ளோசிங் ಯಾವುದಿಲ್ಲ, ಯಾವುದಿಲ್ಲ, ஓப்பன் எல்லாம் இருக்கு. ஓப்பன் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்துட்டு மாலை பண்ணுற செக்ஷனு. மாலைனா இப்போ மல்லி மலை அந்த மலை இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ಮಧ್ಯಾಹ್ನ ಟೈಮ್ல தான் ವರಮ್ಮ. ಸೊ இந்த பூங்கெல்லாம் வந்துட்டு எந்த இடத்துலேருந்து ವರ ಅಣ್ಣ ಇವು ಎಲ್ಲ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತಣ್ಣ ನಿಮಗೆ? ತಮಿಳ್ನಾಡಿಂದ ಬರುತ್ತಾ? ಕರ್ನಾಟಕ ಎಲ್ಲ ಕಡೆಯಿಂದ ಬರುತ್ತೆ. ஓகே, தமிழ்நாடு கர்நாடகா எல்லா சைட்லேருந்து இந்த மாலைங்கள்லாம் வந்து பாருங்க. ஸோ மாலைங்க ரேட் எல்லாம் அவங்க சொன்னாங்க. மாலைங்க வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு இங்கேருந்து வெளியே போகலாம். ஏன்னா உள்ளே வந்துட்டு அதே தான் விற்றுங்கிறாங்க, எல்லா ஐட்டம்ஸ் அதே தான். நீங்கள் ஒரு கடையிலனா இன்னொரு கடையில் வாங்கலாம், இன்னொரு கடையிலனா இன்னொரு கடையில் வாங்கலாம். ஸோ எக்கச்சக்கமாக கிடைக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட பாருங்கள், பாக்கு இலை எல்லாமே வந்துட்டு வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வருது, நம்ம ஸ்டேட்லேருந்து கூட வருது. ஸோ எல்லாமே கிடைக்குதுங்க. வாங்க நம்ம சிட்டி மார்க்கெட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாலி நான் கீழேருந்து அப்படியே சுற்றி மேலே வந்திருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பூ செக்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக எங்கே இருக்கிறேன்னா மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ கடைங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு கடை ரெண்டு கடை தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் டைம் வந்துட்டு இப்போ கிடையாது, எல்லாம் 10 மணி மேலேன்னு சொல்லிட்டு அப்பயே அந்த அண்ணா சொன்னார். ஸோ இதுக்கு மேலே போனீங்கன்னா பூ கட்டுவாங்களா, அதான் வந்துட்டு ஆரோ பண்ணுறது, பின்ன மல்லிப்பூ கட்டுறது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு மேலே பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அந்த மஞ்சா குங்குமம் அந்த மாதிரி வந்துட்டு இந்த பேக் விற்கிற கடை, அப்புறமா பேப்பர் பிளேட்ஸு அது இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே மேலே கிடைக்கும். இப்போதுக்கு க்ளோஸ் ஆகுது. ஒரு டைம் நம்ம மத்தியானத்தில் வந்து வீடியோ பிடிக்கல, அப்போது வந்துட்டு சேலம் மல்லி இருக்கும்ல அந்த மல்லி வந்துட்டு வந்து பார்க்கலாம். ஓகே ஜாலி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்டாக நான் வந்துட்டு சிட்டி மார்க்கெட் உங்களுக்கு 10% தான் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது, நான் எல்லா இடத்துக்கும் போகல, ஜஸ்ட் ஒரு 10% தான் கவர் பண்ணேன். ஏன்னா சீசன் வரும்போது தான் அந்த கடைங்கள்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூங்கெல்லாம் நார்மல் டேஸில் எப்படி விற்கிறாங்கன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை மூடி இருக்குது, ஏன்னா சீசன் கிடையாது, 6 o'clock மேலே தான் வருவாங்களா. அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கேன், ஃப்ரூட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குது. ஏன்னா சீசன் கிடையாது. எதுக்குமே சீசன் இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூ எப்போ பார்த்தாலும் ரஷ்ஷாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி கூட்டின்னு போனப்போ எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு, எவ்வளோ ஜனங்க இருந்தாங்க. நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வர்றதுக்கெல்லாம் பிடிக்கல, ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப அன்பாக ஜாலியாக பேசினாங்க, நாமளும் அவங்க கூட பயங்கரமாக இன்ட்ராக்ட் ஆகணும். ஓகே ஜாலி, இப்போ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்க போகிறேன். நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், சிட்டி மார்க்கெட் நான் வந்துட்டு ஜஸ்ட்டு 10% தான் கவர் பண்ணியிருக்கேன். மிச்சம் பேலன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு டே லைட்டில் காட்டுறேன். இப்போ நான் காட்ட முடியாது, ஆனால் இப்போ டைம் வந்துட்டு 5:30 விடியங்காத்தில் ஆகிடுது. நம்மளுக்கு அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுக்கின்னு உங்களுக்கு பேலன்ஸ் என்னன்னா இந்த சேலம் பூ எப்படி வருது, மல்லி எப்படி கட்டுறாங்க ஆரங்க மத்தியான டைமில் அது காட்டுறேன். அதுக்கப்புறமா பேக் சைடில் வெஜிடபிள் மார்க்கெட்ஸு மத்தியான டைமில் எப்படி ஓப்பனில் இருக்கும் அது காட்டுறேன். அப்புறமா இடிக்கா கலாசி பாலியா இருக்குது, அப்படிக்கா சாமராஜ் நகரில் மேக்க விற்குவாங்க, அப்படின்னா கோட்டு அது மாதிரி எல்லாம் விற்குவாங்க, அந்த இடம் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா, இதெல்லாம் நம்ம சிட்டி சரௌண்டிங்ஸில் தான் இருக்குது. ஓகேவா ஜாலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கரெக்டாக நான் வந்துட்டு மறுபடியும் பிஎம்டிசி பஸ் ஸ்டாப்க்கே வந்துட்டேன். இங்கேருந்து நம்ம பஸ் ஏறி போகிறோம் நம்ம ஏரியாவுக்கு. ஓகேவா, இந்த இடத்துல வந்துட்டு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படா கண்டுபிடிக்கிறது பஸ்ஸு பேரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒஸ்கோட்டே பஸ் ஏறினீங்கன்னா அந்த நம்ம ஏரியா ரூட்டுக்கு போயிடும். ஸோ நீங்கள் அல்சூர்ன்ட்டு எழுதியிருக்க மாட்டாங்க, ஒஸ்கோட்டேன்னு எழுதியிருப்பாங்க. ஒஸ்கோட்டே பஸ்ஸில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் பண்ணுவாங்க. இந்த வெண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா ஜாலி, அதான் வீட்கிட்டலாம் காய்கறி அவங்கெல்லாம் விற்காங்க தெரியுமா, அவங்களும் இதே சிட்டி மார்க்கெட்டில் வந்து தான் வெஜிடபிள்ஸு எல்லாமே வாங்கின்னு போயிட்டு நம்ம ஏரியாவில் ஒரு 2 ரூபா 3 ரூபா ஜாஸ்தியில் விற்கிவாங்க. ஸோ இங்கே விலை கம்மி தான். ஸோ நீங்களே டைரெக்டாக இங்கே வந்து வாங்கினா கூட உங்களுக்கு விலை கம்மி, ஆனால் நீங்கள் வர முடியாது, உங்களுக்கு அதர் வேலைஸ் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வெண்டருங்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது வந்துட்டு பெங்களூர் சீரீஸ் 2. பெங்களூர் சீரீஸில் என்னென்ன வீடியோ இருக்குது எல்லாமே காட்டுறேன், எல்லா மார்க்கெட்டும் காட்டுறேன், எல்லா இடத்தையும் சுற்றி போய் காட்டுறேன். வட்டா ஜலி வட்டா, பாய் பாய் பாய்.
வெல்கம் டு பிஎம்டிசி. ஸோ இதுதான் நம்ம பெங்களூர் பஸ்ஸு. எவ்வளோ காலியாகுது பார்த்தீங்களா நம்ம பெங்களூர் பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் நான் நிறைய இடத்துல எல்லாம் பயங்கரமாக போய் சுற்றிருக்கோம். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்னென்ன நினச்சிக்கோங்க, என்னென்ன புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்கப்பா. எனக்கு என்னென்னா நம்ம இந்தியாவில் பெஸ்ட்டு பஸ்ஸுனால் நம்ம பிஎம்டிசி பஸ்ஸு தான். ஏன்னா நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன், நிறைய இடத்துல சுற்றி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சீட்டிங்கு, இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நம்ம பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டு வந்துக்கிறது. அதுக்கு நம்ம பெருமையாக இருக்கும். ஓகே சொல்லி இது தான் பாருங்கள் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கேனர். ஸோ நம்மள்ட்ட கேஷ் இல்லைன்னா நம்ம வந்துட்டு இந்த ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணிட்டு அமௌண்ட்டு பே பண்ணலாம். எஸ், புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.